வணக்கம் மக்களே, வெல்கம் டு திமிரி மார்க்கெட். இன்றைக்கி நிஃப்டி பேங்க் நிஃப்டி மார்க்கெட்டுக்கு இறங்குச்சு. இருந்தாலும் நமக்கு எப்படி வாய்ப்பு கிடச்சிது இன்றைக்கி சம்பாதிக்கிறதுக்கு அப்படின்னு பார்க்கலான்னு போட்டு போனீங்கன்னா இன்றைக்கி அருமையான வாய்ப்பு கிடச்சிருக்குது. நல்லா இங்கே பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ஓகேங்களா. ஸோ நாம் என்ன சொல்லி கொடுத்துருக்குறோம்? ஓகே சரி, இங்கே பாருங்கள் எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டி, செம்ம 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 ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஓகே ஜிக்ஜாக் நம்மளுடைய மாடல் அப்படி வச்சுங்க. இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் நீங்கள் என்ன இப்படி போட்டுருந்தீங்கன்னா கூட வச்சுக்கோங்க. ஸோ காலையில் நீங்கள் வந்து ஆரம்பித்தோன்னே நம்ம ஃபஸ்ட்டு கேண்டில் என்ன பண்ணிவிடுவோம், எதுவும் பண்ண மாட்டோம், விட்டுடுவோம். கரெக்டுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில் பார்த்திங்கன்னா அப்படியே இருந்தது. அதுக்கப்புறம் செகண்ட் கேண்டில் நம்ம பொறுத்த வரைக்கும் எப்படி வரணும், யூ டர்ன் போட்டு வந்தால் தான் நம்ம வாங்குவோம்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டில் இங்கே வந்தது, அடுத்தது செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து. ஓகே 5 ஒரு 10-15 மினிட்ஸு. ஓகே 20 மினிட்ஸ் வச்சுங்க. 20 மினிட்ஸ் கழித்து இங்கேருந்து நமக்கு மறுபடியும் இங்கேருந்து போகிறதுக்கு கூட நம்ம விட்டுடுவோம். ஏன்னா தெரியாது நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுவீங்க. பட் இங்கேருந்து இப்படி போயிட்டு இங்கே வந்தது பாருங்கள். ஸோ அப்படின்னா இங்கே ஒரு சான்ஸு ஓகேங்களா உங்களுக்கு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு சான்ஸு. ஓகே அதுக்கப்புறம் இங்கே ஒரு சான்ஸு. அதுக்கப்புறம் இங்கே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1 2 3 4 சான்ஸு ஓகேங்களா. ஸோ இப்போது உங்களுக்கு நீங்கள் வந்து இந்த இடத்துல போயிட்டு திரும்ப நீங்கள் இங்கே தெரிஞ்சு வாங்கினீங்கன்னா கூட ஓகே 1 ஹவரில் போய் பார்க்க சொல்லியிருக்கிறேன். நான் காலையில் வந்தவுடனே நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், எல்லா லைனையும் கோட்டையும் அழிச்சிட்டு இன்றைக்கி என்ன நடக்கும் அப்படின்றது தான் நம்ம பார்க்க சொல்லியிருக்கிறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி ஓகேங்களா. ஸோ இங்கே எல்லா லைனையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போட்டுட்டு இங்கே வர சொன்னோம். ஓகே இந்த இடம் வந்த பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு லைன் போட்டுக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டில் தான் போட முடியாது, இந்த இடம் ஒன்று மட்டும் இருக்கும்போது. இப்போ இது 2 கிடச்சிருச்சு இல்லைங்களா, அப்போது ஒரு லைனை போட்டு முடிச்சுட்டுக்கலாம். முடிச்சிட்டிங்கன்னா இப்போ என்ன பண்ணுவீங்க, இங்கே போயிட்டு இங்கே வந்தது பாருங்கள், இங்கே வாங்கியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இதை தாண்டி போய் க்ளோஸ்க்கு வச்சா மட்டும்தான் நமக்கு கீழே போயிடும். இதை தாண்டி போய் இது க்ளோஸ் வைக்காத வரைக்கும் நமக்கு லாபம்தான். ஸோ இதை தாண்டி போய் க்ளோஸ் வைக்கல. கரெக்டுங்களா. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், தைரியமாக இங்கே வாங்கியிருக்கலாம். அப்படியே போய் க்ளோஸ் வச்சாலும் சின்னதாக ஒரு லாஸோடு வெளியே வரலாம். இப்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அருமையாக நீங்கள் இங்கே வாங்கியிருந்தீங்கன்னா நல்லா இவ்வளோ தூரம் பேங்க் நிஃப்டியில். ஸோ 500 அண்ட் வாட் இஸ் தட் 559 வச்சுங்க. 559லேருந்து இங்கே எது வரைக்கும் போயிருக்குது, 650 100 பாயிண்ட்டு. நல்ல ஒரு இது தான் ஓகேங்களா. நீங்கள் வேணும்னா இங்கே கூட முடிச்சுட்டுருக்கலாம். பட் உங்களுக்கு இன்றைக்கி இங்கே ஒரு லாபம், திரும்ப போயிட்டு இங்கே வந்தது, மறுபடியும் நீங்கள் இங்கே ஒன்று போட்டிருந்தீங்கன்னா திரும்ப நல்லா இது ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேலே போயிருக்கு. இதுவே 200 பாயிண்ட்டு திரும்ப. அதுக்கப்புறம் நீங்கள் இங்கெல்லாம் நடுவில்லாம் வாங்கக்கூடாது. நம்மளுடைய பிரகாரம் இந்த இடத்துக்கு தான் வரணும் ஓகேங்களா திரும்ப. ஸோ இப்போ இங்கே வந்துருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், திரும்ப வாங்கியிருந்தீங்கன்னா இங்கே ஆக மொத்தம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 1000க்கு மேலே நீங்கள் சம்பாரிச்சிருக்கலாம். ஓகே ஸோ நேற்றுனா கூட கம்மியான வாய்ப்பு இல்லாட்டி கிடைக்கல, லாஸ்ட் டைமில் கிடச்சின்னு சொல்லலாம். பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல டக்கு 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 டக்குன்னு கிடச்சிருக்குது. ஸோ வாங்கியிருந்தீங்கன்னா நல்லா போயிட்டு வந்துருக்கலாம். இங்கே பாருங்கள் பெரிய பிக்கு கேண்டில் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அடுத்த க்ரீன் வர வரைக்கும். அந்த க்ரீன் வந்தால் கூட திரும்ப இப்படி யூட்டர்ன் போட்டு வரணும். இப்போ இந்த க்ரீன் வந்துட்டு திரும்பி வந்து இங்கே போட்டுருந்தால் நீங்கள் வாங்கியிருக்கலாம். பட் இது என்ன ஆயிடுச்சு, இங்கே போயிடுச்சு. பட் ஓகே இது மிஸ் பண்ணாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அடுத்தது நமக்கு ஏன்னா இதுதான் கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் வாங்க முடியும். இதுனா கூட இப்படி போயிட்டு திரும்பி எப்படி வந்துடுமோ அப்படின்னு. பட் இந்த இடம் வந்து நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இதுக்கு நேராக இருக்கிறது இங்கே வாங்கியிருப்பீங்க. ஸோ வாங்கியிருந்தீங்கன்னா இந்த ப்ராஃபிட் எடுத்துருப்பீங்க, திருப்பி இங்கே வாங்கியிருந்தீங்கன்னா இந்த ப்ராஃபிட் எடுத்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் நல்ல ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் யார் பண்ணிங்களோ இன்றைக்கி
நம்மளுடைய ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் அந்த இண்டிகேட்டரோ இல்லை விவேப் அது இது எதுவுமே நான் போடல. ஒரே லைன், இந்த ட்ரெண்ட் லைனு எப்படி போடுறது அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்துருக்குறோம். அண்டு ஜிக்ஜாக் மாடல் அதுவும் இந்த லைனை போட்டிங்கன்னா இது போகுது திரும்ப வருது, இது போகுது இது வருது, திரும்பி இங்கே போக முடியல, மறுபடியும் இங்கே கீழே வந்துடுது. கரெக்டுங்களா? ஸோ இங்கே ஃபுல் செல்லர்ஸ் ஸ்ட்ராங்காக வந்தாங்க. இங்கே பாருங்கள், பையர்ஸ் ஸ்ட்ராங்காக அடித்து போட்டு போகலான்னு பார்த்தாங்க, திரும்ப மேலே போக முடியல. திரும்ப என்ன ஆயிடுச்சு, மறுபடியும் செல்லர்ஸ் ஸ்ட்ராங்காக கீழே எடுத்துன்னு வந்தாங்க. திருப்பி கொஞ்சம் பையர்ஸ் வந்தாங்க, திரும்ப இப்படி வந்தாங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த லைனை கூட நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இதை இப்படி போட்டு பார்த்தீங்கன்னாலும் தெரியும். இப்படி போட்டுறீங்கன்னு வச்சுங்க, என்ன ஆகுது? ஸோ இங்கே போனது ஜிக்ஜாக்கு, இங்கே போனது ஜிக்ஜாக்கு, இங்கே போனது இப்போ ப்ரெஷர் க்ரியேட் ஆகுது பார்த்தீங்களா? இப்போ இதில் வந்து இப்படியே சுருக்கினே இப்படியே போக முடியாது. கரெக்டுங்களா? அப்படி உடச்சின்னு இங்கே போச்சு பாருங்கள். ஸோ அப்போது நீங்கள் வந்து இந்த மாதிரியும் போட்டு லைனை போட்டு நீங்கள் அந்த டைமுக்கு அதை பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் இதை பிரேக் பண்ணி போச்சு, ஏன்னா இந்த லைனுக்குள்ளே வந்தது. ஸோ இதை பிரேக் பண்ணி இப்போ இது 3 தடவை போயிடுச்சு, 1 2 3 4வது தடவை உடஞ்சிது. ஸோ ஏன்னா இதுக்கு இதை வர முடியல. இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி தெரியும். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய பிரகாரம் பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் யூ டர்ன் வச்சுருக்கிறோம். ஒவ்வொரு யூ டர்னும் வரும்போதும் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று ஜிக்ஜாக்கு வச்சுருக்குறோம். இப்போ ஜிக்ஜாக்கில் இந்த இடம் நான் போட்டேன் இல்லைங்களா? இப்போ பாருங்கள் இப்படி இருக்குது. இப்போ நீங்கள் ஒவ்வொரு தடவும் இங்கே போயிட்டு வருது, திரும்ப போயிட்டு இங்கே வந்து, திருப்பி இங்கே போயிட்டு இங்கே வர முடியல. வர முடியாத பட்சத்தில் இங்கே வரலன்னா இந்த கேப் விழுந்தாலே என்ன ஆகுது, மேலே போகுது. ஓகே, அப்போ கீழே வந்துட்டு இங்கே மேலே போக முடியலன்னா என்ன ஆயிருக்கும், கீழே போகும். ஓகே, அதையும் நீங்கள் பார்க்கலாம். சரி, அது முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் போச்சு. இது வரைக்கும் போனது. ஸோ நேற்று என்ன ஆயிடுச்சுன்னா இதை உடச்சிக்கிட்டு மேலே ஈவினிங் டைமில் போச்சு, திரும்ப மேலேருந்து கீழே இந்த இடத்துக்கு வரும்னு நம்ம பார்த்தோம். கரெக்டுங்களா? இந்த இடத்துக்கு வந்திருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துலையே வாங்கியிருக்கலாம். நீங்கள் போய் யூட்டர்னுக்கு கூட இல்லை, இந்த இடத்துக்கு வந்திருந்தால் நீங்கள் இங்கேயே வாங்கியிருக்க முடியும். பட் அது அங்கேயே நின்று திரும்பிச்சு. அதனால் நம்ம இந்த இடத்த நம்ம கணிக்க முடியாது என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. அதனால் இப்படி போயிட்டு இங்கே வந்த பிறகு நீங்கள் வாங்கியிருக்கணும். ஸோ இதுக்கு தான் நம்ம கேண்டலில் வந்து நம்ம பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ இந்த சார்ட்டை வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கரெக்டாக இப்போ எந்தெந்த இடத்துல வாங்கணும் அப்படின்றதும் நமக்கு தெரியும். ஸோ இதை வந்து எப்படி பார்க்கணும்னா இந்த இடத்துலையே இருக்கு பாருங்க இப்படி. ஸோ இப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இப்படி போகுது, திரும்பி இங்கே வர முடியல, இந்த இடம் பாருங்க கேப்பு, அதில் மேலே போயிட்டு அப்படி போகிறது தான் வந்து. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்குது. ஓகே, பேங்க் நிஃப்டி இன்றைக்கி சம்பாரிச்சவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஓகே, நிஃப்டி என்ன கொடுத்துருக்குது அப்படின்னு போய் பார்க்கலாம். நிஃப்டி 50 நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இதுவும் அதே மாதிரி கொடுத்துருக்குது. பட் எங்கே என்ன நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே ஓகேங்களா, பேங்க் நிஃப்டியில் கொடுத்த மாதிரி இங்கே இல்லை. பட் இருந்தாலும் ஒரு 2 வாய்ப்பு கொடுத்துருக்குது. எப்படி கொடுத்துருக்குதுன்னா, இப்போது நீங்கள் இங்கே வந்தீங்க, வந்துட்டு இந்த இடத்துல நீங்கள் வாங்கியிருப்பீங்க. ஏன்னா இதை வந்து இதுக்கு மேலே இது இங்கே வந்திருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வாங்கியிருப்பீங்க. பட் இங்கே இருந்தது, அப்போது இங்கேருந்து தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இந்த கொஞ்சம் ப்ராஃபிட் வந்திருக்கும். இதை தாண்டி போய்க்கு வந்து க்ளோஸ் வச்சுருந்தா என்ன பண்ணியிருக்கணும், வெளியே வந்துடணும். அதை மட்டும் கிளியராக இருக்கணும். உங்களுக்கு ஸ்டாப் லாஸோ இதுவோ அதெல்லாம் வைக்க சொல்லலை நம்ம. இங்கே நீங்கள் ஸ்டாப் லாஸ் கூட வைக்க தேவையில்ல, அருமையாக கண் எதிர்க்க இதுவே இருக்குது. இதை வந்து க்ளோஸ் வச்சா வெளியே வந்துட்டுருக்கணும். இப்போ இந்த இடத்துல போனது திரும்ப இங்கே வந்து மறுபடியும் இவ்வளோ தூரம் போச்சு. அப்போ நீங்கள் 2 இடத்துல வாங்கிருக்கலாம். இது கொஞ்சம் ப்ராஃபிட் வந்துருக்குது. பட் இந்த இடத்துல நீங்கள் மறுபடியும் வாங்கியிருந்தீங்கன்னா தைரியமாக அட்டன் பண்ணணும். இங்கே நீங்கள் அட்டன் பண்ணுங்க, போனால் போகுது. கீழே வந்தால் என்ன கொஞ்சம் உங்களுக்கு லாஸ் தெரியும் கண் எதிர்க்க, இவ்வளோ தூரம் தான் கீழே வந்தால் அப்படி க்ளோஸ் பண்ணும்போது நீங்கள் வெளியே வந்துடலாம். ஆனால் நீங்கள் போட்டுன்னு சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் இங்கே வாங்கியிருந்தா என்ன ஆயிருக்கும், அது பாட்டு இறங்கும். அப்போ உங்களுக்கு மனசு என்ன ஆகும், ஐயோ இறங்கிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுவீங்க. இல்லாட்டி ஆவரேஜ் பண்ணுறேன்னு சொல்லி எப்போ முடியுமே தெரியாது. அப்போ இது வந்து இங்கே போய் க்ளோஸ் வச்சா திரும்பி கீழே தான் போகும். அப்போ என்ன ஆகும், ஃபுல் லாஸில் போய் உட்காருவீங்க. அதுக்கு தான் வெயிட் பண்ணுங்கள், பொறுமை அவசியம். பொறுமையாக இருங்க. நான் சொல்லியிருக்கிறோமா, இங்கே வரணும்.
வந்ததா இங்கே ட்ரை பண்ணியிருக்கலாம், அடுத்தது இங்கே ட்ரை பண்ணியிருக்கலாம். இங்கே ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட். திரும்ப இங்கே வச்சு இங்கேயா அது பண்ணக்கூடாது, அதெல்லாம் இங்கெல்லாம் தொடக்கூடாது. இங்கே தான் மறுபடியும் இது இங்கே வந்திருந்ததுன்னா அப்போ நீங்கள் மறுபடியும் டச் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து சார்ட்டை டெய்லியும் படிங்கன்னு சொல்கிறது. ஓகே, இதை படிச்சிங்கன்னா கிளியராக டெய்லியும் 500 ருபீஸ் அழகாக எடுத்துகிட்டு போயினே இருக்கலாம். ரொம்ப உங்களுக்கு எக்ஸ்பர்ட் ஆகிட்டீங்க அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் நிறைய லாட் வாங்குறதோ இல்லை இதெல்லாம் பண்ணலாம். பட் இப்போதைக்கு அட்லீஸ்ட் டெய்லி உங்களால் பண்ண முடியும். பட் டெய்லின்னா ஒரு சில டைமில் கிடைக்காது. ஓகே, அது ஸ்டெப்பாக போகிறது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராக்டிஸ் ஆச்சுன்னா, இப்போ பாருங்கள் இதை கட் பண்ணல, இதை கட் பண்ணலன்னு போயினே இருக்கும்போது அப்போ அதில் பண்ணலாம். பட் நீங்கள் இப்போதைக்கு முதல்ல பண்ணுறீங்கன்னா இங்கே போங்க. ஓகே, 24 இப்போ இந்த இடத்துல எவ்வளோ இருக்குதோ, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே போடுறீங்கன்னு வச்சுங்க. ஸோ எவ்வளோ இருக்குது 24,317. அப்போ என்ன பண்ணுங்கள், ஒரு 100 பாயிண்ட் கீழே ஒரு 100 பாயிண்ட் மேலே வரைக்கும் தான் பார்த்துட்டு அதை வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும், நல்ல ஒரு இதுவாக போகும். நீங்கள் அதை விட்டுட்டு ரொம்ப தள்ளி போய் இங்கே வாங்குறீங்க இல்லாட்டி அங்கே வாங்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். அதனால் செட் பண்ணிக்கங்க, ஓப்பன் பண்ணுங்கள் ஜீரோதாவை, இந்த இடத்த பாருங்கள். ஓகே, இங்கே வரப்போகுது, ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இந்த இடம் தெரியும், இந்த இடம். ஸோ இந்த இடம் எவ்வளோ 24,300 இருக்குது. அப்போ இங்கே வரட்டும், இங்கே வந்தோடனே 24,300க்கு நீங்கள் போயிட்டு அங்கே எப்படி வாங்கணும்னு பார்த்துட்டு அதை வாங்குங்க. ஓகேங்களா? இதில் உங்கள் ஜீரோதாவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும். கரெக்டாக 24,300 நிஃப்டி கரெக்டுங்களா? புட் ஆப்ஷன் ஆர் கால் ஆப்ஷன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி வந்து அதில் எடுத்துட்டிங்கன்னா, ஓகே இல்லை நான் ஜீரோதாவில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் 100 பாயிண்ட் மேலே எடுத்திங்கன்னா அந்த இடத்துல இருந்து நீங்கள் ப்ராஃபிட்டை தூக்கலாம், செம்மையாக தூக்கி போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ தைரியமாக அட்டம் பண்ணுங்கள், இந்த இடத்துல அட்டம் பண்ணுங்கள். ஓகே, ஒன்றும் ஆகிடாது, எப்படியும் வந்துட்டீங்க. பட் நீங்கள் மற்ற இடத்துல வாங்கிட்டு நஷ்டம் ஆகி இது எல்லாம் பண்ணுறதோட இதில் நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் சம்பாரிச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. ஓகே, தேங்க்யூ வெரி மச் மக்களே. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு இந்த செஷன் பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். பாய்.